அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து 25ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நான் தியானிக்க இருக்கிறோம். 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பொன்னாலான பழங்களுக்கு சமமாக இருக்கிறது. அது பொன்னால் செய்யப்பட்ட அந்த பழங்களை வெள்ளித்தட்டில் வைத்து கொடுக்குறாங்களாம். எப்போ? ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது. அந்த வார்த்தை அவர்களை நடத்த, திருத்த, ஆசீர்வதிக்க அது உதவி செய்யும் என்று சொன்னால், அதன் மூலம் அந்த ஏற்ற சமயத்திலே அவர்கள் விடுதலையாக்கப்படுவார் என்று சொன்னால், ஏற்ற சமயத்திலே அவள் காரியம் வாய்க்கும் என்று சொன்னால், ஏற்ற சமயத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொன்னால், நல்லா யோசித்து பாருங்கள். அந்த வார்த்தை தான் வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற பொன்னாலான பழங்களுக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை எப்படி அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய நீதிமொழிகளில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை. இன்றைக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையெல்லாம் பார்க்குற பொழுது சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிங்க இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த பிரச்சனையில் சிக்கியிருந்தேன், எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆண்டவரே, ரொம்ப எனக்கு பிரியமாக இருந்துச்சு, எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, என்னுடைய பாரங்களை விலகினது என்று சொல்லுவாங்க. அதுதான் ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம், ஆவியானவர் உணர்த்துகிறார். வாசிக்கிற பொழுது அது ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. அவைகளெல்லாம் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது. பாருங்கள், அதுவே ஏற்ற சமயம் சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள். 12ஆவது வசனம் சொல்லுகிறது, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சமமாக இருக்கிறான். சரியாக இருக்கிறான். பொற்கடுக்கன சமமாக இருக்கிறது. எப்போ? கடிந்து கொள்ளுதல், சரியான நேரத்தில் கடிந்து கொள்ளுதல். கேட்கிற செவிக்கு கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்வதனாலே அவன் திருந்தி வாழுதல், அவன் காப்பாற்றப்படுதல், விடுதலையாக்கப்படுதல், ஆசீர்வதிக்கப்படுதல். அவைகள் அந்த புத்தி சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா, பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷ்ணத்திற்கும் சரியானவனாக இருக்கிறான். அவன் பொற்கடுக்கனை ஒப்பிடுகிறார். பாருங்கள், அங்கே பொன்னாலான பழங்கள் சொன்ன வார்த்தை, சொன்ன ஆள். இங்கே பொன்னாலான கடுக்கன், சொன்ன ஆள், சொன்னவன், புத்தி சொல்லுகிறவன். ஆகவே புத்திமதிகளை, போதனைகளை கேளுங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிற, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்திலே சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. ஸோ ஏற்ற சமயம் என்பது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்போது அவர் ஏற்ற சமயத்தில், அதனால தான் பிரசங்கியில் வாசிக்கிறது, கர்த்தர் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். அதே பிரசங்கியில் வாசிக்கிறோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி. அப்போது நம்ம கடிந்து கொள்ளுதல் வசனம் நமக்கு ஒரு வார்த்தை வருகிற பொழுது அது நமக்கு ஏற்ற ஒரு காலம். கடிந்து கொள்ளுதலை ஏற்று நம்ம மனம் திரும்ப வாழ வேண்டும். ஏற்ற சமயம் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம திருந்தி வாழணும், நம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்ளணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும். அப்போது வாட் எவர் இஸ் செட், இஃப் தட் இஸ் செட் இன் த ரைட் டைம், வி லவ் டு ஒபே டு த வேர்ட் அண்ட் கீப் இட் இன் அவர் மவுத்ஸ் அண்ட் டூ இட் அக்கார்டிங்லி ஸோ தட் வி கேன் பி பிளஸ்ட். ஜெபிப்போமா? என்னை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நாங்கள் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். அதை எங்களுக்கு விலக்கி சொன்ன நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடிந்து கொள்ளுதலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் ஆண்டவரே சமமாக இருக்கிறான் என்பதை நாங்கள் வாசிக்க கேட்டோமே. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவளை, எங்களுக்கு புத்தி சொல்லுகிறவளை, எங்களை கடிந்து கொள்கிறவளை, பிரசங்கம் பண்ண உபதேசிக்கிறவர்களோட வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.